கரும்பு சாரை பூரா நீங்கள் குடிச்சிட்டு வெறும் சக்கையை மட்டும் எங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கும் பசிக்கும்ல, கொடுக்க வேண்டியதை கொடுங்கப்பா அப்படின்னு திமுகவை கதிகலங்க வச்சிருக்கு காங்கிரஸ் கட்சி. கூட்டணி விட்டு வெளியேற முடிவு பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. காங்கிரஸ் போயிட்டா திமுக காத்து போன பலூன் மாதிரி ஆகிடும். ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராச்சும் ஆவார்னு எதிர்பார்த்தேன். அரசு ஊழியர்கள்லாம் கூட ஆசைப்பட்டாங்க. இனி அதுவும் நடக்காது போல. சமீபத்துல காங்கிரஸ் கட்சி ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாங்க. நிறைய காலிச்சர்கள் தான் இருந்தது, ஆள் இல்ல. திமுகவோட சேர்ந்த கட்சி எல்லாம் காணாம போறதுங்கிறதான வரலாறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மீட்டிங்லயே காங்கிரஸ் சரிபாதி தொகுதி கேட்க போறதா சொன்னாங்க. அப்புறம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் ஆட்சியில பங்குன்னு பேசினாரு. எல்லாருக்கும் ஹைலைட்டா ஐயா KS அழகிரி, கரும்பு சாரை நீங்க குடிச்சிட்டு சக்கையை மட்டும் எங்களுக்கு கொடுக்குறீங்க, இனி பாஜக பாசிசம்னு பேசி ஏமாத்த முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. அவர் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஊடக உடன்பிறப்புகள் யாரும் அதை கண்டுக்கவே இல்லை, விவாதமும் பண்ணல. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை திமுக நிர்வாகி மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு. அதனால காங்கிரஸ் ஒரு தனி கட்சிங்கிறதையே நம்ம ஊர் ஊடகங்கள் மறந்துடுச்சு. நேத்து நம்ம ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் காங்கிரஸ் மாநாடு நடந்ததை ஞாபகப்படுத்தின பிறகுதான் காங்கிரஸ் பேசுறத ஊடகங்கள் மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஜனநாயகத்தை பாதுகாக்க போறேன்னு காங்கிரஸ் உருண்டுட்டு கிடக்கு. அவங்க கூட்டணியிலேயே ஜனநாயகம் இல்ல, அதையே அதிமுக தான் காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். திமுக கூட சேர்ந்த எந்த ஒரு கட்சியையும் மக்களும் சரி ஊடகங்களும் சரி ஒரு கட்சியாகவே நினைக்கிறது இல்ல, திமுகவோட கிளை கட்சின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால அதிக சீட்டு வேணும், ஆட்சியில பங்கு வேணும்னு எதையாவது சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் கூட்டணியை உடைச்சிட்டு கிளம்புவாங்க. அப்ப அண்ணன் செல்வ பெருந்தகை மாதிரி தீவிர விசுவாசிகளோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. மொத்தத்துல திமுக கூட்டணியில பெரிய குழப்பம் இருக்கு. கொஞ்சம் கூட இது ஒட்டல. கடந்த தேர்தல்கள் வேற. இப்ப முதல் முறையா ஸ்டாலின் ஆளுங்கட்சிங்கிற அந்தஸ்தோட களத்துக்கு வராரு. இனி போராடுவோம், நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம்னு பேசி ஜெயிக்க முடியாது. அதே சமயம் கூட்டணி உடைஞ்சா நிலைமை இன்னும் மோசமாகிடும். ஆக மொத்தம் நாம திமுகவை தோக்கடிக்க தேவையில்ல, அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அட நான் சொல்லல சார், விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க.